நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களில் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம். வணக்கம் உறவுகளே, எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்று நாங்கள் சங்குநாதத்தில் வருகின்ற எங்களுடைய ஆலடி மாநாடு நெடுக பார்த்து கொண்டிருக்கிறாங்க. அதுல நல்ல கருத்துக்கள் ஆசிரியர் சொல்லுகிறார். பொறுமை இழந்து இன்னைக்கு ஒருக்கா செய்யலாம்னு அதுக்குள்ள உள் நுழைகிறோம். ஒரு முயற்சி என்ன வந்தது, காசா பணமா? ஆசிரியருக்கு நாங்களும் ஒரு உதவி செய்வோம். பலம்புரி எங்களுடைய ஊடகங்களூடாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒவ்வொன்றா கூடிக்கொண்டிருக்கு. இப்போ பலம்புரி பேப்பரை வாங்காமல் இதையே கேட்டுவிட்டா கரைச்சல் என்ற அளவுக்கு வரப்போகுது. இப்போ ஒவ்வொன்றா தாரியங்கங்கள், ராசிபலன்கள், அங்கே விவரங்கள் இப்போ ஆலடி மாநாட்டுக்கும் இறங்கிட்டோம். ரைட்டோ, ஆலடி மாநாட்டிலே எங்களுடைய ஒரு 4 பேர் இருப்பார்கள். 4 பாத்திரங்கள் இருக்கும். அதுல வாத்தியாரா என்னது விதானியார், இஞ்சால கங்காணியார், மற்றது விதானியார், என்ன வாத்தியார் இருக்கிறார். அதை வச்சுக்கொண்டு இவர்கள் கதைக்கிற ஆலடியிலேருந்து எங்கள்ட பின்னேறம் போனால் இந்த நல்லூருக்கு எங்கள்ட பிள்ளையார் கோயிலடியில் போய் பார், பென்ஷன் எடுத்தவர்கள் எல்லாம் இருந்து சும்மா கதை கொண்டு இருப்பினோம். என்ன கதைக்கிறது? உதுப்புதான் கதைக்கிறது. அரசியல் என்ன நடக்குது, அவங்க என்னவாம், இன்றைக்கு என்பிபி என்னவாம், எங்கண்ட கட்சியில் ஏதோ கதைச்சியமாம், என்னடாப்பா பாத்தீங்களா? அந்த அரசியல்ன்றதை வந்துட்டு தவிர்க்க முடியாத வந்து அது வாழ்வோட இணைஞ்சிட்டு எங்களுக்கு. ஆகையினால நாம் தமிழ் மக்கள் நிறைந்த அரசியல் ஞானம் உடையவர்கள் என்ற ஒரு தலைப்பில இவ கதைக்கணும் போலடாக்கு. ஆலடி மாநாடுன்னு சொல்லி இப்ப கதைக்க போயினோம். அதை நாங்கள் உங்களுக்காக இப்ப தரப்போறோம். இப்ப சின்ன பாத்திரங்களை சொல்ல போறேன். நான் பாத்திரங்களுக்குள்ள இறங்க போறோம், பார்ப்போம், முயற்சிப்போம். ரைட், இது தலைப்பு. இது வாத்தியார் வைத்திலிங்கம் தலைமையில் ஆலடி மாநாடு கூடியது. இப்ப வைத்திலிங்கம் ஐயா தான் இப்ப தலைமையில் இருக்கிறார் வாத்தியாரா. மாநாட்டு உறுப்பினர்கள் அனைவரும் ஆலடிக்கு வந்திருந்தனர். இறை வணக்கத்துடன் ஆலடி மாநாட்டை ஆரம்பிப்போம் என்று வாத்தியார் கூற அனைவரும் எழுந்து நின்று இறை வணக்கம் செலுத்தி அமர்ந்தனர். தொடர்ந்து கண்காணி கார்த்திகேயன் குரல் கொடுத்தார். இப்ப கண்காணி வந்து கதைக்க போற பிரானியார், நீங்கள் தான் அரசியல் விமர்சகர். நடந்து முடிந்த இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகள் பற்றி என்ன சொல்றீர்கள்? ஒரு சொல்லுங்க பார்ப்போம் என்று யார் கேட்கறது? விதானியார் சொல்றாரு. தேர்தல்ல எங்கட மக்கள் ஆர்வம் இல்லாம இருந்ததை காண முடிஞ்சதப்பா. அதோட தேசிய மக்கள் சக்தி இருக்கல்லே, அதுக்கு சில இடங்களில் சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குது பார். எனினும் நடந்து முடிஞ்ச உள்ளூராட்சி சபை தேர்தல் என்பது கட்சிக்கு வாக்களிக்கிறது என்பதை விட முகத்துக்கு வாக்களிக்கிறது தான் முக்கியம், அப்படி இல்லை? ஆகையினால தேசிய மக்கள் சக்தி வென்ற ஆசனங்கள் என்பது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு அன்றி அந்த கட்சிக்காகவோ விழுந்ததல்ல. அப்ப அனுரவுக்கும் இல்ல, கட்சிக்கும் இல்ல, மாறாக எங்கெல்லாம் என்பிபி வெற்றி பெற்றதோ அதற்கு காரணம் அந்த வேட்பாளர் என்பதுதானப்பா உண்மை. கண்காணியார், உங்களுக்கு விளங்க இல்ல. மற்றபடி உள்ளூராட்சி சபையில கிடைச்ச வெற்றி தங்கட கட்சிக்காக கிடைத்த வெற்றி என்று தமிழரசு கட்சியோ தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோ அல்லது வேற எந்த கட்சியோ நினைத்தாலும் அது மிக தவறு பாருங்க. சரியோ? அதுதான் என்ற கருத்து. இப்ப மூப்பர் மூப்பர் விதானியார், அது எப்படி நீங்க சொல்லுவீர்கள்? மூப்பர் அண்மையில் நடந்த பொது தேர்தல் இதற்கு நல்ல உதாரணம். ஏன், பொது தேர்தலில் நின்று தோற்ற தமிழ் வேட்பாளர்கள் உள்ளூராட்சி சபை தேர்தலில் நின்றிருந்தா கூட அவர்கள் தோற்றுத்தான் இருப்பினும். ஆக எங்கெல்லாம் பொருத்தமான வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கணுமோ அங்கெல்லாம் அந்த வேட்பாளர்கள் கட்சி என்ற எல்லை கடந்து தங்களோட தனிப்பட்ட செல்வாக்கில வெற்றி பெற்றிருக்கிறவில்லை. இப்ப ஸ்ராப்பர் கதைக்கு போறா. ஸ்ராப்பர் ஏவிபியை நம்புவதற்கு மக்கள் தயார் இல்ல என்பதைத்தான் இந்த தேர்தல் முடிவுகள் தெரிவிப்பதாக எங்கட சிவாலிங்கம் அவர்கள் கூறியிருக்கிறார். விதானியார் தான் கூட கதைக்குதான் பார்ப்போம். என்ன
சிவாஜிலிங்கம் அவர்கள் தமிழ் பற்றுள்ள ஒரு அரசியல்வாதி என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லையப்பா. ஆனால் உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிவுகளை வைத்துக் கொண்டு ஜேடிபியை நம்புவதற்கு தமிழ் மக்கள் தயாரில்லை என்று அவற்றை கருத்து முற்றிலும் தவறு இல்லையே, தவறுவார். ஆனா தமிழ் மக்களை பொறுத்தவரை அவர்கள் ஏவிபியை நம்பவில்லை, மாறாக ஜனாதிபதி அனுரவை நம்பினோம். இப்போது அத்திரொட்டியா ஜனாதிபதி தேர்தல் நடக்குமா இருந்தால் அனுரகுமாருக்கு தான் தமிழ் மக்கள் வாக்களிப்பினோம். ஏனென்றால் ஒப்பூட்டு ரீதியாலே அனுர பரவாயில்லை என்பதுதான் தமிழ் மக்களின் நிலப்பாடு. இதை இன்னமும் சுற்றுக்கு கூறுவதென்றா நான் சொல்ல போறேன் என்னென்றா, ஜனாதிபதி அனுரவை விட தமிழ் மக்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ளக்கூடிய இன்னொரு சிங்கள தலைவர் நாட்டிலே இருப்பதாகவே தெரியல. ஆகையினாலே ஜனாதிபதி அனுரவை நம்புவதற்கு தமிழ் மக்கள் தயாரில்லை என்பது ஏற்புடைய கருத்தில்ல. அப்படியான கருத்துக்கள் தமிழ் மக்களுக்கு பாதகமாக அமையன்றி அதனால நமக்கு எந்த சாதகத்தன்மையும் கிடையாது. ஆகையினாலே இவ்வாறான கருத்துக்களை கொஞ்சம் தவிர்க்கிற நல்லம் என்ன. அப்ப இப்ப பண்டிதர் கதைக்க போறாரு. வெற்றி பெற்ற தமிழரசு கட்சியோ அல்லது தமிழ் தேசிய முன்னணியோ இந்த வெற்றியை தங்களின் கட்சி வெற்றியாக அல்லது தங்களின் அரசியல் நகர்வுகளை தமிழ் மக்கள் அங்கீகரித்துள்ளதாக கருதலாமோ? ஒற்றுபோதும் இல்லையப்பா. அவ்வாறு கருதினால் அந்த கட்சிகளின் அரசியல் ஞானம் பூஜ்யம் என்றுதான் சொல்லணும். அதே நேரத்தில் தமிழர் தாயத்தில் உள்ளூராட்சி சபை தேர்தல் தாங்கள் அமோக வெற்றி பெறுவோம் என்று ஜனாதிபதி அனுர தலைமையிலான என்பிபி நினைத்திருந்தாலோ அல்லது தங்களுக்கு தோல்வி என்பதால தமிழர் தேசத்துக்கு உள்ளூராட்சி சபைகளை ஓரங்கட்ட நினைத்தாலோ அது மிக பெரும் பாதிப்பாக அமையும் என்பதையும் என்பிபி உணர்ந்து கொள்ளணும். இந்த நேரத்தில் ஒரு உண்மையைத்தான் உனக்கு சொல்லணும், கூறித்தான் ஆகணும். அதாவது என்னண்டா, யாழ்ப்பாண மாவட்டத்திலே என்பிபி சார்பிலே தெரிவாகிய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறமில்லே, அதை தமிழ் மக்களின் தேவைகள் மற்றும் உரிமைகளை தொடர்பிலே உடக்க கதைக்க வேணும். அப்பா பேசாம இருக்க கூடாது, உடத்து கதைக்கணும் எங்கள்ட கோரிக்கைகளை. அதே நேரம் அவர்கள் கதைப்பதற்கு என்பிபி தடையும் விதிக்க கூடாது இல்லையே. தொடர்ந்து என்பிபி தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மௌனமாக இருப்பாரா என்றால் அது தமிழ் மக்களோட எதிர்மறையான மனப்பதிவுகளில் ஏற்படுத்தும். உண்மையிலே நடந்து முடிந்த இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் என்பிபி என்ற தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அமைதியான போக்கு அந்த கட்சிக்கு சாதகமாக இருக்கவில்லை என்றதுதான் இங்க உணரப்படணும். இல்லையா வாத்தியார் கலைக்க போறாரா? அது சரிதானே. யாழ்ப்பாண பல்கலைக்கழக விரிவியாளர் ஒருவர் தன் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு யாழ்ப்பாண சபை தேர்தலில் போட்டியிட்டது தொடர்பில் என்ன நினைக்கிறீர்கள்? பதில பாப்போம். குறித்த விரிவுரையாளருக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் நல்ல நண்பர்கள் நல்ல ஆலோசகர்கள் இல்லை என்பதுதான் என்ற கருத்து. சரியான நண்பர்கள் இருந்திருந்தா கண்டியோ சரியான கருத்து எதுவாக இருந்தாலும் சம்பந்தப்பட்ட விரிவுரையாளர் ஒரு ஆளுமைமிக்க கல்வியாளர். எனவே அவர் நடந்ததாக இருக்க அவரை மீளவும் விரிவுரையாளராக யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் எடுத்துக் கொள்ளணும் தயவு செய்து. இல்லையே, ஏனென்றால் அவரின் அறிவாற்றல் எங்கட பிள்ளைகளுக்கு கிடைக்கும். இவ்வாறு விதானியார் கூற அந்நேரம் பார்த்து ஆலடி பிள்ளையார் கோவில் கண்டாமணியும் ஒலிக்க ஆலடியில் இருந்தவர்கள் எழுந்து கோயிலுக்கு செல்கிறார்கள். ஆலடியில் இருந்து கதைப்பார்கள். கதைச்சு போட்டு அங்கால பூசை நேரம் ஆரம்பமாக மணி அடிக்கும். மணி அடிக்க எல்லாம் எழுப்பி போய் கோயிலை கும்பிட்டு அப்படியே பேருந்து வீட்டை போய் இருக்க வேண்டிய. இது ஆதித்தன் என்றவர் இப்படி எழுதி கொண்டே வர. இது அப்படியே ஒவ்வொரு ஞாயிறும் வந்து கொண்டு இருக்குது. நல்ல விடியம் இல்லையே. இது தமிழ் மக்கள் நிறைந்த அரசியல் ஞானம் உடையவர்கள் என்றதை வைத்துக்கொண்டு ஆதித்தன் அவர்கள் 4-5 பாத்திரங்களை வைத்துக் கொண்டு அதை கொண்டு செல்கிறேன். நல்ல நகர்வு என்ன எங்களுடைய முயற்சியும் எப்படி இருந்தது, நல்லாக இருந்ததா என்றதை உங்கள் கருத்துக்களம் மூலம் நீங்கள் தெரிவித்தால் எங்களுக்கும் அது ஊக்கமாகவும் இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வெளிநாடுகளுக்கான துரித கடிதங்கள் பொதிகள் சேவை, அதி விரைவு, பாதுகாப்பு, நம்பகத்தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ், இலக்கம் 1, பிரவுன் வீதி, நாவலர் வீதி சந்தி, யாழ்ப்பாணம். 01 222 61 13.
அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட், இலக்கம் 10, புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி, கஸ்தூரியார் வீதி, யாழ்ப்பாணம். 0112223536. முழு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்.